Series பார்த்துட்ருக்கோம். At what rate per annum will 8,000 amount to 9,261 is 3 years when interest is being compounded annually கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா பி கொடுத்துருக்காங்க, ஏவும் கொடுத்துட்டாங்க, என்னும் கொடுத்துட்டாங்க. உங்களை என்ன கேட்குறாங்கன்னா ஆர் கேட்குறாங்க. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 டு த பவர் n. சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஏ எவ்வளோ? 9,261, இது 8,000. 1 + r ஆர் தான் தெரியாது, கண்டுபிடிக்கணும். என்னும் கொடுத்துட்டாங்க, எவ்வளோ? 3. ஓகேவா? ஸோ இது எப்படி எழுதுனா 9,261 / 8,000 எழுதுகிறேன். இது 1 + r/100 த ஹோல் கியூப். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கியூப் இருக்கனால இதையும் கியூபில் எழுதிக்கணும். போன சம்மில் தான் இதை பார்த்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா 21 கியூபு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் 20 கியூபு. ஓகேவா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1 + r/100 டு த பவர் ஹோல் கியூப். ஸோ எப்படி பவர் பேஸ் 2 ஈக்குவல்னால் பவர் ஈக்குவலோ அதே மாதிரி பவர் ஈக்குவல்னாலும் பேஸும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலா போய் யூஸ் பண்ணி 1 + r/100 வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இப்போது 21/20. ஓகேவா? ஸோ எனக்கு r/100 தான் வேணும். அப்போது 21/20 -1 வரும். இந்த +1 இன்சைடு வந்துச்சுன்னா -1 ஆயிரும். அப்போ r/100 இஸ் ஈக்குவல் டு எல்சியம் எடுத்துட்டிங்கன்னா 21 20 போச்சுன்னா 1/20 வரும். எனக்கு r தான் வேணும். அப்போ வந்து இந்த 100 இன்சைடு வந்துடும். அப்போ 100/20 கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைம், இது 5 டைம். இப்போ ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5. இந்த சம்மோட ஆன்சர் 5. ஓகேவா?